Hi friends, welcome to my YouTube channel ESN Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோஸ் பார்க்க இருக்கோம்னா PMSS ஓட 2025-26க்கு நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. அதுக்கான மெரிட் லிஸ்ட் இப்ப KSB ல இருந்து அபிஷியலா அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இப்போ இதுல அவங்க லாஸ்ட் மெரிட் கட் ஆஃப் எவ்வளவு மார்க் வச்சிருக்காங்க. ப்ளஸ் இதுக்கு அப்புறம் என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்ளை பண்றதுக்கு இப்போ இதில் மெரிட் லிஸ்ட்டில் பேர் வராமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ஸ்காலர்ஷிப் வாங்குறது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு பற்றி சின்ன டீட்டெயில் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. ஏன்னா நிறையா குழந்தைங்க கேஎஸ்பிக்கு விண்ணப்பிக்கிறதா இருக்காங்க. ப்ளஸ் அதில் கிடைக்காம இப்போ ரொம்ப பேர் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கேஎஸ்பிக்கு த்ரூ PMSS அப்படிங்கிறது கிடைக்கும். பிரதான் மந்திரி கல்வி உதவித்தொகை, பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டிகிரி படித்தவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நார்மலாக ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து படித்தவங்களுக்கு கிடைக்காது. அதாவது தொழில் சார்ந்த படிப்புகள். இப்போ தொழில் சார்ந்த படிப்பு அப்படின்னு நம்ம சொல்லும் போது டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அட்வொகேட், டீச்சர்ஸ் இந்த மாதிரி அவங்க படிப்பு படித்தாங்க, நர்சிங் இந்த மாதிரி அவங்க படிப்பு படித்தாங்க அப்படின்னா இது எல்லாமே அவங்களோட தொழில் சார்ந்த இருக்க படிப்பு ப்ரொஃபஷனல். இதை பற்றி நம்ம தனியாக வீடியோஸ் போட்டிருக்கோம். எந்தெந்த கோர்ஸ் PMSS எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அதை போய் பாருங்கள், நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இப்போ இந்த கோர்ஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் PMSS அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுற எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடைக்காது. ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்க குழந்தைங்க விண்ணப்பிப்பாங்க கேஎஸ்பியில். அதில் 2750 ஆண்கள், 2750 பெண்கள், 50-50 டோட்டலாக 5500 குழந்தைங்களுக்கு தான் கிடைக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஒரு வருஷத்துக்கு. இப்போ இது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் பேஸஸில் அவங்க வந்து எடுப்பாங்க. நீங்கள் கடைசியாக படித்து முடித்த எவ்வளோ மார்க் லிஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்க. இப்போ நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 12th மார்க் ஷீட், இல்லை நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து PMSS எலிஜிபிளான கோர்ஸ் படிக்கிறீங்க. உதாரணத்துக்கு BA முடிச்சுட்டு நீங்கள் B.Ed பண்ணுறீங்க அப்படின்னீங்க, BAவில் நீங்கள் எவ்வளோ கடைசியாக வாங்கின ஃபைனல் மார்க் ஷீட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த பர்சன்டேஜ் பார்ப்பாங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இதில் வந்து கேட்டகரி இருக்குது. அதாவது கேட்டகரி 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லி 6 விதமான கேட்டகரி இருக்குது இந்த ப்ரியாரிட்டிக்கு. கேட்டகரி 1 எங்கள் எல்லாருக்குமே தெரியும், வார் விடோஸ், வீரமரணம் அடைஞ்சவங்க, பரம்வீர் சக்ரா, மகவீர் சக்ரா இந்த மாதிரி அந்த கேட்டகரி சினோரிஸ் இருக்குது. டிசபிலிட்டிலேருந்து விடோஸ்லேருந்து எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ உயிரோடு இருக்கிற எக்ஸர்வீஸ்மென் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கேட்டகரி 6ல் வருவாங்க. கேட்டகரி 6ல் தான் இந்த PMSS மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட், அதாவது இப்போ வெளியிட்டிருக்க இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 6ல் கேர்ள் சைல்டு, அதாவது பெண் குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா 82.60 அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து அவங்க வந்து மெரிட் லிஸ்ட்டில் பேர் வந்திருக்காது, அதுக்கு மேலே இருந்திருக்கணும். 82% மேலே இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து இந்த PMSS கிடைக்கும் இந்த வருஷத்துக்கானது. அதே மாதிரி மேல் சைல்டு, அதாவது ஆண் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 80% கிட்டத்தட்ட இருக்குது. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் PMSS அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தைங்க எவ்வளோ % மார்க் இருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு 60% தான். 60% மேலே இருந்தால் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் கிடைக்குமா கிடைக்காதா, மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் குழந்தைங்க செலக்ட் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா? ஏன்னா ஓவராலாக இந்தியா முழுக்க 2750 ஆண்கள், 2750 பெண்கள்னு சொல்லி கேட்டகரி வைஸ் அவங்க பிரிச்சிருவாங்க. அப்போ மெரிட் லிஸ்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸ்காலர்ஷிப்லேயே இந்த ஸ்காலர்ஷிப் தான் கொஞ்சம் அதிகமான தொகை கொடுக்குறாங்க. ஒரு வருடத்துக்கு 36,000 ரூபாய் உங்களுக்கு தெரியும். அதனால தான் இதுக்கு வந்து ரொம்ப டஃப்பான ஒரு காம்படிஷன் இருக்கும். பை த வே, யாராவது ஒரு குழந்தைங்க இந்த மெரிட் லிஸ்ட்டில் வரல சார், எனக்கு வந்து செலக்டட் பட் நாட் மெரிட் லிஸ்ட், அதாவது KSB எல்லாமே அப்ரூவ்ட் வந்துருச்சு சார், ஆனால் நாங்கள் குழந்தைங்க பேர் வந்து மெரிட் லிஸ்ட்டில் வரல, அந்த மாதிரி இருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கவலைப்பட தேவை கிடையாது. இதில் 36,000 ரூபாய் கிடைக்கும். பெண் குழந்தையாக இருந்தால், ஆண் குழந்தையாக இருந்தால் 30,000 ரூபாய் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு. அதுக்கு ஈக்குவலாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு வருஷத்துக்கு 25,000 ரூபாய் கிடைக்கும். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அந்தந்த வருஷத்துக்கு தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அப்ளை பண்ண முடியாது. இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்த சர்க்குலர் படி. அதனால் 30 நவம்பருக்குள்ளே நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணிடுங்க. KSBக்கு நீங்கள் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது, அதுக்கு நீங்கள் இமெயில் போட்டிங்கன்னா உங்களோட மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இமெயில் வந்துடும். அந்த இமெயில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் சம்மந்தப்பட்ட ஜில்லா சைனிக் போர்டில் போய் அங்கே இருக்க அதிகாரியை பார்த்து நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஒப்படைச்சிங்கன்னா, போனஃபைட்லாம் வாங்கி ஒப்படைச்சிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் செகண்ட் இயருக்காவது உங்களுக்கு கிடைக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப பேர் தெரியாமல் இருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்லையும் வாங்குறதுக்கான ரூல்ஸை வந்து மாற்றிட்டாங்க. ஆனால் வெப்சைட் இப்போ கொஞ்சம் மெயின்டெனன்ஸில் இருக்குது. ஸ்கூலுக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கு, காலேஜுக்கு இன்னும் ஓப்பன் ஆகலாம். அதுவும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் விண்ணப்பிச்சிருங்க. மறக்காதீங்க, லாஸ்ட் டேட் வந்து 30 நவம்பர் 2026. இப்போ மெரிட் லிஸ்ட்டில் பேர் வராதவங்க எல்லாருமே குறைஞ்சபட்சம் செகண்ட் இயருக்காவது டயத்தில் அப்ளை பண்ணிடுங்க. இந்த
டைம் தாண்டி போச்சுன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது, செகண்ட் இயருக்கும் கிடைக்காது. ஃபஸ்ட் இயர் தான் கிடைக்காம போச்சு, செகண்ட் இயருக்கும் கிடைக்காது. இந்த வீடியோ போட்டு சொல்லக்கூடிய நோக்கமும் இதுதான். ஏன்னா ரொம்ப பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம், எப்போனாலும் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு கிடப்பாங்க. அப்படி கிடையாது. 1 ஜூலையிலேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தன்னோட கல்வி உதவித்தொகை கொடுக்குற அந்த ரூல்ஸை வந்து மாற்றிருக்காங்க, சர்க்குலர் போட்டு. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டோம். இப்போ வாங்க அந்த மெரிட் லிஸ்ட்டில் எந்தெந்த குழந்தைங்க இருக்காங்க, நான் சொன்னது கரெக்டாக தப்பா, எத்தனை அப்படின்னு சொல்லி நான் இப்போ பார்ப்போம். இதுதான் அந்த மெரிட் லிஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெரிட் லிஸ்ட் நம்மளோட வெப்சைட்லேயே இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா நம்மளோட PMSS செக்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெரிட் லிஸ்ட்டில் அந்த அப்ளிகேஷன் நம்பர், யார் அந்த குழந்தைங்க, என்ன படிப்பு, எவ்வளோ பர்சன்டேஜ், மேலா ஃபீமேலா, எந்த இது டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட், எல்லாமே இதில் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5500 பேரோட லிஸ்ட். அதில் சரிபாதி 2750 ஆண்கள், 2750 பெண்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து PMSS நீங்கள் அப்ளை பண்ணாலே கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு. டோட்டலாக அவங்க ஃபில்ட்ரு பண்ணி இவ்வளோ தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்காக தான் நம்ம அந்த வீடியோஸ் போட்டு காட்டுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2750 ஆண்களுக்கு நிப்பாட்டி உங்களோட கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பேர் இல்லை அப்ளிகேஷன் நம்பர் எதை வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இந்த PDF-ஐ டவுன்லோட் பண்ணிக்கிட்டு மேக்ஸிமம் உங்களை எல்லாருக்கும் இமெயிலும் ரிசீவ் ஆகிருக்கும். நீங்கள் உள்ளே போய் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னென்னு. பை த வே யாராவதுக்கு செலக்ட் ஆகலை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த கஸ்டமர் கேருக்கு வந்து நீங்கள் இமெயில் போட்டு இல்லை அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாலோ அவங்க உங்களுக்கு வந்து இமெயில் அனுப்பிச்சி விட்டுருவாங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சாலே போதும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் 30 நவம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். லேட் பண்ணால் குறைஞ்சபட்சம் அந்த செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கிடைக்காம போயிடும். இதான் இந்த வீடியோ போட்டு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நோக்கம். அதை நீங்கள் எல்லோரும் செஞ்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் என்றுமே அவேர்னஸ், விழிப்புணர்வு. இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இதை இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், நம்ம சொல்லக்கூடிய நோக்கமே இதுதான். ஆனால் ரொம்ப பேர் நம்மளையும் பற்றி தப்பாக பேசுகிறாங்க, தவறாக பேசுகிறாங்க. நிறையா மற்ற யூடியூபர்ஸ் இருக்காங்க, சென்னையில் நிறையா பேர் இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. நம்மளோட நோக்கத்தை அவங்க புரிஞ்சிக்காமல் அவங்களோட சுச்சுவேஷனில் வச்சு பேசுகிறாங்க. அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது. நம்மளோட கடமை எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அவங்க வந்து தெரியாது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் யார் என்னனாலும் பண்ணிட்டு போகிறாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், நம்மளை நம்பி இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கட்டும், நம்ம நோக்கம் என்னென்னு அவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க 100 பேசுவாங்க. சோஷியல் மீடியா யார் எதனாலும் பேசலாம், எந்த கருத்தினாலும் தெரிவிக்கலாம். ஆனால் அடுத்தவங்களோட எண்ணத்தையும் அடுத்தவங்களோட இதையும் கொச்சைப்படுத்துகிற மாதிரி யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நம்ம கேட்டுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். நம்முடைய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நம்முடைய சேனலுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப் ஜாயின் செய்து கொள்ளுங்கள்.